பூமி எங்குமே இருளில் மூழ்கி கிடக்கிறது. பூமி எங்கும் என்று சொல்ல முடியாது. பூமியின் ஒரு பகுதி இதே வேளையில் பகலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சில பகுதி இருளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. புவிச்சுழற்சி தான் இதற்கு காரணம். சந்திரனின் ஒளிபடுகின்ற பக்கம் இப்பொழுது பகலாக இருக்கிறது. பூமியில் சந்திரனில் ஒளிபடாத மறுபாதி இருளாக இருக்கிறது. எமது நாடு இப்பொழுது இந்த வேளையில் இருள் பகுதியாக நள்ளிரவுக்கு முன்பான பொழுதாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே ஒரு கதையை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு குடிசை, ஒரு சிறிய குடிசை. அங்கே ஒரு வயோதிப பெண் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். வைதேகி பாட்டி என்று அவளை ஊரில் எல்லோரும் அழைப்பார்கள். அவளுடைய கணவன் மிக நீண்ட காலமே அவளை விட்டு பிரிந்து விட்டான். அவளுடைய குழந்தைகளும் ஒரு சில குழந்தைகள் இறந்துவிட்டன. இருக்கிற குழந்தைகளும் எங்கெங்கோ திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. தனிமை அவளை வாட்டி வருத்தி கொண்டிருக்கிறது. தனிமை என்றால் அதில் முதுமை, முதுமையோடு சேர்ந்தது ஒரு வறுமை, அந்த வறுமையோடு சேர்ந்தது ஒரு நோய்மை. எல்லா துன்பத்தையும் அள்ளி கொடுக்கின்ற பருவம்தான் இந்த முதுமை பருவம். உளவலிகளை தாங்கி வாழ்ந்த பெண்ணுக்கு இன்று உடல் வலிகளையும் சேர்த்து தாங்கும் நிலைமையில் அவள் தன்னந்தனியலாக அந்த குடிசையிலே தன்னுடைய பாயை விரித்து அதில் படுத்திருக்கின்றாள். படுக்க முடியவில்லை அவளால். அவள் கற்பாறையில் படுப்பதைப் போல ஒரு உணர்வு அவள் உடலில். ஏனென்றால் அவளுடைய எலும்புகள் எல்லாமே இப்பொழுது பலமற்று போய்விட்டன. 75-80 வயதை தாண்டி கொண்டிருக்கும் அவளின் உடல் வலுவை இழந்துவிட்டது. பிள்ளைகளை பெற்று சுமந்து தன் உடலின் போசாக்குகளை இழந்து முதுமையின் பிடியிலே சிக்கி இனி எதிர்வரும் காலத்தில் மரணம் என்ற முதலையின் வாயில் என்று அகப்படுவாளோ அதுவரையில் அவள் தத்தளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். உறக்கம் வருவதில்லை கண்களுக்கு. எப்படி அழைத்தாலும் அந்த கண்கள் உறங்க மறுக்கின்றன. உறங்காத கண்கள், ஓயாத உள்ளம், கலங்கியே தெளிந்திடும் நெஞ்சம், கவலைகளால் உறைந்திட்ட மனம். இப்படியே அவளுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கின்றது. பழைய கனவுகள், சின்ன பிள்ளையாக அவள் பிறந்திருந்து வாழ்ந்த அந்த